தங்க நாணய விற்பனை நிறுத்தம். ஜுவல்லர்ஸ் சம்மேளனம் அறிவிப்பு. தங்கம் வாங்குறத குறைச்சுக்க சொல்லி மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில இறக்குமதி வரியும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிச்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு தங்கம், வெள்ளி, வைர நகை வியாபாரிகள் சம்மேளனம் தங்க நாணய விற்பனையை நிறுத்துறதா அறிவிச்சிருக்கு. இத பத்தி 85 நகைக்கடை சங்கங்களோட கூட்டமைப்பான தமிழ்நாடு ஜுவல்லர்ஸ் சம்மேளன தலைவர் சபரிநாதன் பிரதமருக்கு அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்துல அந்நிய செலாவணியை பாதுகாக்க மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை பாராட்டத்தக்கது. அதுக்காக தங்கம் மாதிரியான விலை மதிப்புமிக்க உலோகங்கள் மீதான இறக்குமதி வரிய 6% இருந்து 15% உயர்த்தப்பட்டிருக்கு. அதுக்காக தங்கம் மாதிரியான விலை மதிப்புமிக்க உலோகங்கள் மீதான இறக்குமதி வரி 6% இருந்து 15% உயர்த்தப்பட்டிருக்கு. 2027 மார்ச் 31 வரைக்கும் இது அமல்ல இருக்கும். இந்த இக்கட்டான நேரத்துல இந்திய அரசுக்கு ஆதரவா உறுதுணையா இருப்போம். அரசோட நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதமா தமிழகத்தோட நகைக்கடை உரிமையாளர்கள் தங்க நாணய விற்பனைய உடனடியா நிறுத்துறோம். தங்க சேமிப்பு திட்டங்கள், பிற ஊக்குவிப்பு திட்டங்களை விளம்பரப்படுத்தி மக்களை ஈர்க்கிறது தவிர்க்கப்படும். இந்த மாதிரியான எங்களோட தரப்புல ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் தங்கம் அப்புறம் வெள்ளியோட நுகர்வை குறைக்க உதவும். தங்க நகை வர்த்தகத்தை சார்ந்து வாழக்கூடிய 1 கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும், தங்க இறக்குமதியை கட்டுப்படுத்தவும் 2 நடவடிக்கைகளை பரிந்துரை செய்யறோம். அதுபடி தங்கத்தை உலோக வடிவிலேயே வாங்கி சேமிக்கக்கூடிய கோல்டு இடிஎஃப் அப்புறம் டிஜி கோல்டு இந்த மாதிரியான விஷயங்கள் உடனடியா தடை செய்யப்படும். அடுத்ததா தங்க இறக்குமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள் அப்புறம் அனைத்து புள்ளியியல் டீலர்களும் பதிவு செய்யப்பட்ட விற்பனையாளர்களுக்கு மட்டுமே தங்கத்தை விற்கணும். வேற யாருக்கும் தங்கம் விற்கக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கணும். உங்களோட சீரிய தலைமையின் கீழே இந்த நெருக்கடியில இருந்து நாம மீண்டு வருவோம். இன்னும் வலிமையா நாம உருவெடுப்போம் அப்படின்னு நாங்க உறுதியா நம்புறோம் அப்படின்னு கடிதத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு.